வணக்கம் மக்களே. இந்த காணொளி பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால், இன்றைய சமுதாயத்தில் இன்றைய இளைஞர்கள் மத்தியிலும் சரி, பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் சரி, பேசக்கூடிய ஒரு தலைப்பாக அமையக்கூடிய பப்ஜி மற்றும் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டுகள் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். இந்த விளையாட்டுகள் என்றால் என்ன, இது சமுதாயத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பது தொடர்பான ஒரு ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பப்ஜி அதை நாங்கள் ஷார்ட் அழைத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான விரிவாக்கம் என்னென்று பார்க்கின்ற பொழுது பிளேயர்ஸ் அன்னவுன்ஸ் பேட்டில் கிரவுண்ட் என்று அழைக்கின்றோம். அதே போன்று FF என்று ஃப்ரீ ஃபயர் கேமை அழைத்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான ஆன்லைன் கேம்ஸ்கள் அனைத்துமே மக்கள் மத்தியில், அதாவது இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு தலைப்பாக காணப்பட்டு வருகின்றது. இவ்வாறான ஆன்லைன் கேம்கள் அனைத்துமே பேட்டில் ராயல் என்று அழைக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான ஆன்லைன் கேம்கள் மூலமாக சமுதாயத்தில் பல்வேறு தாக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இவ்வாறான விளையாட்டாக தொடங்கி வாழ்க்கை முறையை பாதிக்கக்கூடிய ஒரு வகையில் வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது. இவ்வாறு இந்த கேம்ஸ்களின் மூலம் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன, அதாவது சாதகமான மற்றும் பாதகமான தாக்கங்கள் என்ன என்பதை மிகவும் தெளிவாக பார்க்கலாம். இதன் அடிப்படையில் பாதகமான தாக்கங்கள் என்ன என்பதை முதலாவதாக பார்க்கலாம். அதில் முதலாவதாக நேரத்தை செலவிடுதல். நேரம் செலவிடுதலை பார்க்கின்ற பொழுது அதிகமான மாணவர்களோ சரி மற்றும் இளைஞர்களோ சரி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நோக்குவோம். அதிகளவான மாணவர்கள் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை தாண்டி அதிகளவான நேரங்களை இவ்கேம்கள் விளையாடுவதில் நாட்டம் செலுத்துகின்றனர். இளைஞர்கள் அவர்களுடைய வேலை பழுவினை தாண்டி அதிகளவான நேரத்தினை இவ்வாறான கேம்கள் விளையாடுவதில் நேரத்தை செலவிடுகின்றனர். இது அவர்களுடைய வேலை பழுவினை இன்னும் அதிகரிக்க பண்ணுகின்றது. இவ்வாறான நடவடிக்கைகள் அனைத்தும் நேரத்தை வீண்விரயமாக்குவதற்கு வழிவகுக்கின்றது. இரண்டாவதாக அலட்சிய வாழ்க்கை முறை, அதாவது உணவு, உறக்கம், கல்வி நடவடிக்கைகள் மற்றும் அனைத்து காரணிகளையும் செய்யாது அவர்கள் ஒட்டுமொத்தமாக இவ்வாறான கேம்கள் விளையாடுவதில் நேரத்தை செலவிடுகின்றனர். இதன் மூலம் ஒரு அலட்சியமான வாழ்க்கை முறையை உருவாக்குவதற்கு இது ஒன்று சக்தியாக அமைகின்றது. மூன்றாவது காரணியாக மிக முக்கியமான காரணி ஒன்று வன்முறையை தூண்டுதல். வன்முறையை தூண்டுதல் என்பது இவ்வாறான ஆன்லைன் கேம்களின் மூலம் காட்டப்படுகின்ற கொலைகள் மற்றும் பயங்கரமான சம்பவங்கள் அண்ட் செயற்பாடுகள் மாணவர்கள் மத்தியிலும் சரி இளைஞர்கள் மத்தியிலும் சரி ஓர் வன்முறையை தூண்டி குற்றங்கள் செய்வதற்கான வழியை வகுக்கின்றன. அடுத்த காரணியாக வாழ்க்கை நேர்மை இழத்தல், அதாவது இந்த கேம்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பணங்களை செலவிட்டு அதற்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதாவது சூது போன்ற நடவடிக்கையின் மூலமாக அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாதிப்புக்குள்ளாகின்றது. அடுத்ததாக சமூக உறவு பாதிப்பு. சமூக உறவு பாதிப்பின் மூலம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது யாதெனில், ஒரு குடும்பம், அதாவது பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவதை தவிர அவர்கள் தனிமையான வாழ்க்கை முறையினை உருவாக்கி கொள்வதற்கான முக்கிய காரணியாக இது அமைகின்றது. பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரிடமிருந்துமே ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களாகவே தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது. இதன் மூலமாக அன்பு, பாசம் மற்றும் அனைத்து உணர்வுகளுமே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இவ்வாறான விளையாட்டுகள் மூலமாக பாதகமான தாக்கங்கள் காணப்பட்டாலுமே சாதகமான தாக்கங்களை இப்பொழுது பார்க்கலாம். அதில் முதலாவதாக திறமைகள் வளர்ச்சி. இதன் மூலமாக விளையாட்டுத்திறன் மற்றும் உடனடியான தீர்மானம் எடுக்கும் திறன் போன்ற திறன்கள் வளர்ச்சி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றன. இரண்டாவதாக உலக நண்பர்கள் கிடைத்தல், அதாவது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கும் மக்களுடனும் விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதால் உலக நண்பர்கள் கிடைக்கப்படுகின்றது. மூன்றாவதாக பண வாய்ப்புகளுக்கு இட்டு செல்கின்றது. அதாவது இவ்வாறான கேம்ஸ்கள் விளையாடுவதன் மூலமாக அதனை யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங் செய்வதன் மூலம் பணம் ஈட்டக்கூடிய சந்தர்ப்பங்களும் கிடைக்கப்படுகின்றது. பப்ஜி மற்றும் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டுகள் விளையாட்டாக இருக்க வேண்டுமே தவிர அவை நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதற்கு நாம் இடம் அளிக்கக்கூடாது. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருமே இதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நம் பிள்ளைகள், நம் இளைஞர்கள் மற்றும் நம் மாணவர்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். விளையாட்டு வாழ்க்கையின் ஒரு பகுதியாகலாம், ஆனால் வாழ்க்கையே விளையாட்டாக முடியாது. சிந்தித்து பாருங்கள் மக்களே. நன்றி.